அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ காணொளியில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் மாணவர்கள் செய்யக்கூடிய சில தவறான விஷயங்களால் அவங்களால வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஸோ என்னாலையுமே நான் செய்த சில தவறுகளால் என்னாலையும் வெற்றி பெற முடியவில்லை. அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ காணொளியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஸோ முதல் விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, சார் நான் 5 வருஷமாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன், 4 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், 2 வருஷம் 3 வருஷம் ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன், 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் ஆகிடுது ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கும் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். முதல் விஷயம் என்னென்னா, எல்லா யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸையும் நம்ம வாங்குறது. ஸோ இப்போ யூடியூப் சேனலில் 6th ஒரு ஒன்லைனர் புக்கு போட்டாலோ சிலபஸ் வைஸ் ஒரு புக் போட்டாலோ சரி, எல்லா இன்ஸ்டியூட் புக்கையும் வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ நம்மளை நல்ல ஏமாத்துறாங்க. ஸோ ஓப்பன் டாக்காகவே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புத்தகத்தை படித்தால் போதும், இந்த மெட்டீரியலை படித்தால் போதும், நீங்கள் 100க்கு 100 வாங்கிடலாம், 25க்கு 25 மேக்ஸில் வாங்கிடலாம், இப்படி வாங்கிடலாம் அப்படி வாங்கிடலான்னு சொல்லி மாணவர்களுடைய மனநிலையை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மெட்டீரியல் சேல் பண்ணி நல்ல ஸ்டூடெண்ட்ஸை மைண்ட் வாஷ் பண்ணிடுறாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம், ஸோ நம்மளை அறியாமலே நம்மளும் அந்த மெட்டீரியல்ஸை வாங்கிடுறோம். சரி பாஸ் பண்ணிடலாம் போல், ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வரோம் இல்லையா, ஆரம்பத்தில் எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் நம்மளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். ஸோ இந்த தவிர யாருமே பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ கண்ட மெட்டீரியலை வாங்கி படிப்பதை விட பள்ளி பாட புத்தகத்தை வாங்கி படிங்க, கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் மெட்டீரியல், இப்போ 7 டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தமிழ் மெட்டீரியல் போட்டிருக்கேன், இந்த தமிழ் மெட்டீரியல் தான் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து 7 டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குப்பா, இதில் நீங்கள் மெட்டீரியல் போட்டிருப்பாங்க, இதை படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? யாருமே சொல்ல கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. அது பொய்யானது, அது தவறானது. ஏன் சார் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சொல்லக்கூடிய சிலபஸ் ஸ்கூல் புக், பள்ளி பாட புத்தகம் தான் தமிழ்நாட்டிற்கு அடிப்படை. அப்போ அந்த பள்ளி பாட புத்தகத்தை படித்தால் நாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையான விஷயம், இந்த ஸ்கூல் புக்கை வந்து பார்த்திங்கன்னா 6th 10th 12th 11th நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஒரே புக்காக யாராச்சும் போட்டு கொடுத்தா ஒரு 500 ரூபா தானே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மெத்தனை போக்கில் நம்ம வாங்கி இந்த மாதிரியான ஒரு தவறை பண்ணுறதுனால தான் எக்ஸாமில் நம்மளால் கிளியர் பண்ண முடியாமல் போகுது. இதற்கு என்ன வழி அப்படின்னா, ஸோ ஓல்டு புக் ஷாப்லேயோ இல்லை ஆன்லைன் ஸ்கூல் புக் வெப்சைட்லேயோ போய் 6th 12th வரையும் தமிழ் ஸ்கூல் புக்கும் 6th 10th வரையும் மேக்ஸ் ஸ்கூல் புக்கும் இருக்கின்றது. அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் சமூக அறிவியலுக்கும் 6வது முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடியது ஸ்கூல் புக்கும் இருக்குது. 11th 12th பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கு வெப்சைட்டில் இருக்குது. பக்கத்தில் ஏதாச்சும் ஓல்டு புக் ஷாப் இருந்தால் சரி, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். தேவையில்லாத இந்த இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸை பார்த்துட்டு, யூடியூப்பில் வர அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு, விளம்பரத்தை பார்த்துட்டு யாராச்சும் புக்கை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 10 விஷயம் 20 விஷயம் தெரிஞ்சிக்க முடியும். பட் எக்ஸாமை கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ முதல் தவறை இது பண்ணுவீங்க. ஸோ அந்த புக்கையும் வாங்கிடுவீங்க, அந்த புக்கையும் வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு படிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு வாரம் ஒரு 2-3 நாள் படிப்போம், அதுக்கப்புறம் நமக்கே போர் அடிச்சுன்னா தூக்கி வச்சுருவோம். சிலர் அந்த புக்கை மட்டும்தான் வாங்குவாங்க, வாங்கி வைப்பாங்க, எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியாது. ஆயுத பூஜை வந்தால் எடுத்து பூஜை போகிறதுக்கு மட்டும்தான் அந்த புக்கை நம்ம எடுப்போம். இன்னும் சிலர் இருக்காங்க, ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு மெட்டீரியல் போட்டால் இதையும் வாங்கிப்பாங்க, தமிழ்க்கே இருக்கட்டும். இப்போ தமிழில் ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் போட்டால் அதையும் வாங்கிக்குவாங்க, இன்னொரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் போட்டால் அதையும் வாங்கிக்குவாங்க, இதையும் அதையும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க, ஆனால் ஒன்றத்தையும் படிக்க மாட்டாங்க. என்ன மாதிரி கேஸுங்க, சரியா? ஸோ இந்த மாதிரியான தவறுகளை பண்ணுறதுனால நம்மளால் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியாமல் போகுது. ஸோ அடிப்படை வெற்றி பெறுவதற்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் பள்ளி பாட புத்தகங்கள் மட்டுமே எங்கே சார் இருக்குது? நீங்கள் தான் தேடி கலெக்ட் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி வந்து உங்ககிட்ட இந்தாப்பா ஸ்கூல் புக்கை வச்சுக்கோ, நீ படி, இதை படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அரசு வேலை, உனக்கு தேவை என்றால் நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும், உனக்கு தேவை என்றால் நீ தான் தேடி படிக்க வேண்டும். எந்த புக்கு, தமிழுக்கு 6th 12th வரையும் நியூ புக், ஓல்டு புக், ஓல்டு எடிஷன் புக், இதை வாங்குகிறோம், புக்கு கிடச்சா பார்க்குறோம், எல்லாம் பிரிண்ட் அவுட் போடுறோம், எவ்வளோ செலவானா செலவாயிட்டு போகுது போடா, ஸ்கூல் புக்கு தானே போடுறோம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் உங்களுக்கு முக்கியம். கண்ட மெட்டீரியல் பார்த்துட்டு இந்த மெட்டீரியல் ஜெராக்ஸ் போடலாமா, அந்த மெட்டீரியல் ஜெராக்ஸ் போடலாமா, இப்படி போடலாம் அப்படி போகலாம், இதை போகிறத நீங்கள் ஸ்கூல் புக்கை போட்டு படிச்சுட்டு போயிடலாமே, ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா எடுத்து மெட்டீரியல் கொடுக்க போகிறாங்க. இந்த தவறை தான் நிறைய பேர் பண்ணுறீங்க. இதுதான் முதல் தவறு. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கிற எல்லா யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது. 7 டிஎன்பிஎஸ்சி போட ஒரு சப்ஸ்கிரைபர், இது ஒரு சப்ஸ்கிரைபர், இது ஒரு சப்ஸ்கிரைபர், எல்லா இதுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லா வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கும் லைனாக. ஆனால் எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. யாராச்சும் சொந்தக்காரன் ஃபோன் எடுத்து பார்த்தா கூட பரவாயில்லையே பையன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் படிக்கிறான் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. அதனால் வீடியோ என்ன பண்ணும், நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு தேவையான ஒரு 2-3 சேனல், தமிழுக்கு ஒரு சேனலாக, மேக்ஸ்க்கு ஒரு சேனல், ஜிஎஸ்க்கு ஒரு 2-3 சேனல் போதுமானது. ஒரு மோட்டிவேஷன் சேனலாக போதும். இதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபோக்கஸாக ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த சேனலை ஃபாலோ பண்ணாலும் கண்டினியூஸாக வீடியோ கொடுப்பாங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டினியூஸாக ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடி. ஸோ
ஸோ இதில் ஒரு வீடியோ பார்க்குறது நான்லாம் ஃபஸ்ட்டு அப்படி தான். இந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறது, அதில் ஒரு வீடியோ பார்க்குறது, இதில் ஒரு வீடியோ பார்க்குறது, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இங்கே ஒரு வீடியோ அங்கே ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பேன். கடைசி வரையும் புக்கு தொட்டே படிக்க மாட்டேன். வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி தேடி 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 படிக்க உனக்கு ஐடியாவே கிடைக்காது. டைம் போயிடும். 6 மாதம் தான் இருக்குது. 1 வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அப்படி டைம் போயிடும். ஏன்னா வீடியோ ஸ்க்ரோல் பண்ணுறதுலேயே நம்ம தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேடிக்கிட்டே இருக்கோம். இன்னும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் எப்படி படிப்பது, எங்கே படிப்பது, எதை படிப்பதுன்னு ஒரு புரிதலே இல்லாமல் இன்னும் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டே இருக்கின்றோம். இப்படி இருந்தால் நம்மால் வெற்றி பெறுவது சற்று இல்லை, மிக குறைவு. சரி சார், இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சொன்ன மாதிரி ஒரு 2-3 யூடியூப் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸாக புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். சார் நான் யூடியூப்பில் காலைல ஒரு வீடியோ, நைட் ஒரு வீடியோ, சூப்பர், இப்படி தான் இருக்கணும். காலைல ஒரு வீடியோ, நைட் ஒரு வீடியோ, மதியம் ஒரு வீடியோ பார்ப்பேன் சார், அவ்வளோதான், சூப்பர், இப்படி தான் இருக்கணும். மீதி இருக்கக்கூடிய 4-5 மணி நேரம் புத்தகத்தை கையில் எடுத்து வச்சு நான் படிப்பேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்களா? புக்கை கையில் எடுத்து வச்சு யாரோ ஒருத்தர் படிக்கணும், அவங்க தான் சக்ஸஸ் சார். யூடியூப்பில் பார்த்து படித்து நான் பாஸ் பண்ணேன் சார், இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். புக்கு கையில் இல்லாமல் நீங்கள் யூடியூப்பை வீடியோவை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. யூடியூப் வீடியோ நோட்ஸ் எடுக்கணும், யூடியூப் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்கணும், புத்தகத்தை கையில் வச்சு அந்த ஃபோனை நோண்டாத டைமில் புத்தகத்தை கையில் எடுத்து வச்சு படிக்கணும். இப்படி படித்தா கண்டிப்பாக அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, 3வது விஷயம் என்ன அப்படின்னா, சொன்ன மாதிரி எங்கே படிக்கணும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி ஷார்ட்கட் வச்சு படிக்கணும், இதை தெரியாமையே 1 வருஷம் ஓடிடும். ஸோ 2-3 வருஷம் படிக்கிறாங்க இல்லையா, இதை தெரியாமையே 1 வருஷம் 2 வருஷம் போயிடும். அந்த மெட்டீரியலில் படித்தேன் சார், இந்த மெட்டீரியலில் படித்தேன் சார், இப்படி படித்தேன் சார், எல்லாத்தையுமே. இப்போ சிலர்லாம் இன்னொரு 4வது விஷயம் என்னன்னா, சிலர்லாம் எல்லா விஷயங்களும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ எந்த கொஷின் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி ஆட்கள் ஆனால் எக்ஸாமில் சரியாக ப்ரெசென்ட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயல்பான விஷயம் தான். ஸோ 5வது விஷயம், இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை சரியாக ஃபோக்கஸ் பண்ணி முழுமையாக ஃபாலோ பண்ணி தரமான டெஸ்ட் பேட்சாக இருக்கணும். ஸோ நம்ம யூடியூப் சேனல் போட்டுக்கோங்க, போர்க்களம் ப்ளஸ் கணக்கு எனக்கு வரும், தமிழ் மேக்ஸ், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு தரமான டெஸ்ட் பேட்சாக பார்த்து சேர்ந்துட்டு ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே வரணும். அப்படி படிக்க டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வருது, வரல, ஏன் குறையுது, ஏன் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டில் மார்க் ஏறுது, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுடைய மிஸ்டேக் அனலைஸ் பண்ணி இங்கேயே உங்கள் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னா, கேர்லெஸ் மிஸ்டேக். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே தெரியாமல் ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கின்றது. ஸோ எக்ஸாமில் நம்ம கிளிக் பண்ணுற கொஷின் எல்லாம் கரெக்டாகவே இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும், ஐயோ இது இப்படி போட்டுமா அப்படி போட்டுமா, போச்சுடா இந்த டைம் அப்படின்னு நிறைய எக்ஸாமை நான் நினச்சேன். ஸோ இதற்கான காரணம் என்னென்னா, நான் வந்து நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், கேர்லெஸ் மிஸ்டேக் வருதுன்னா நம்ம அப்போ கேர்லெஸ்ஸாக படிக்கிறோம் அப்படிங்கிறத அர்த்தம் அப்படின்னு நினச்சேன். அதுவும் ஒரு வகையில் உண்மையான ஒரு விஷயம் தான். கேர்லெஸ்ஸாக இந்த இடத்துல நம்ம வந்து லேசினஸாக இது வேணாண்டான்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்போம். ஆனால் அந்த கொஷின் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக படிக்கிறதுனாலையும் கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க அப்படிங்கிற மாதிரி போன டைம் குரூப் 4 எக்ஸாம் கேட்டாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. கேர்லெஸ் மிஸ்டேக் வரதான் செய்யும். அதுலேயும் நிறைய பேர் ஃப்ளூக்லேயோ லக்லேயோ ஸோ கொஞ்சம் கெஸ் பண்ணியோ இதில் போட்டதில் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க. இனி வரும் காலங்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஸோ எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். ஸோ எக்ஸாமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவா அதுவா அப்படின்னு இருக்கும். டெஸ்ட்லேயே அப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு நிறைய டெஸ்ட் போடும்போது 2 ஆப்ஷன் எடுத்தலாம். ஆனால் அந்த 2 ஆப்ஷன் எடுக்கிறதுலாம் உங்களுக்கு வெற்றி இருக்குது. எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் இதே போல தான் 2 சரிங்களா 2 ஆப்ஷனை ஒமிட் பண்ணி எடுத்துடலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த 2 ஆப்ஷன் எடுக்கிறதா இதுவா அதுவா, இது போடலாமா அது போடலாமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து ஏ போடலாம் அப்படின்னு சொல்லி தோணும். அப்புறமா சரி கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்துட்டு சம்மந்தமே இல்லாமல் எப்படி போடுறதுன்னு தெரியாது, பி போட்டு வந்துடும். அப்புறமா வந்து எக்ஸாம் முடிச்சு வந்து பார்க்கும்போது தான் தெரியும், அடடா அப்போவே ஏன்னு நினச்சேன், சரி அப்படியே வந்து செவுத்துல மட்டுற மாதிரி அடிச்சுப்போம். அப்போவே ஏ போடலான்னு நினச்சினே, பி போட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுப்போம். அதனால் அந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் பார்த்தாலே கண்ணில் தண்ணி வந்துடும். சரிங்களா, அந்த மாதிரி நிறைய கொஷின் போன டைம் மிஸ்டேக் பண்ணேன் தமிழ்லேயே. சரிங்களா, இந்த மாதிரியான மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக எது நினைக்கிறீங்களோ அதான் ஆன்சர் அப்படின்னு போட்டு போயிருங்க. ஸோ எனக்கு இதுதான், உங்களுக்கு இதுதான். ஃபஸ்ட்டாக நம்ம என்ன மைண்ட் செட் பண்ணுறோமோ அதுதான்டா ஆன்சர், இதாக தான் இருக்கும், போட்டு விடு. அதுக்கப்புறம் எதையுமே பார்க்காத, ஒரு கொஷினை படித்த உடனே ஆன்சரை எடுக்கணும். ஸோ இந்த மெத்தடில் படிக்கணும். சார் கொஷினே தெரிய மாட்டேங்குது, அப்புறம் எப்படி சார் ஆன்சர் எடுக்கிறேன்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா, கெஸ் பண்ணி ஃப்ளூக்கில் இதுவா அதுவா அப்படின்னு தான் போட்டு வரணும். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் இல்லாமல் எக்ஸாமே இருக்காது. தெரிஞ்ச கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அது தெரியாத கொஷினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோமோ அதில் தான் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு வீடியோஸ்லையும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான பயனுள்ள தகவல் தான் இருக்கும். சரிங்களா, அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க.
நம்ம வந்து எக்ஸாம் நெருங்க நம்ம எப்படி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண போகிறோம், வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல தப்பு பண்ணுறோம், அதெல்லாம் பல்வேறு விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் போர்க்களம் அப்படின்னு தமிழுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் நம்ம அவுட் சோர்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி 500 ஃபீஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கணக்கு எனக்கு வரும் அப்படின்னு மேக்ஸ் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மேக்ஸுக்கு தனியாக செப்பரேட்டாக ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆர்எஸ்ஆர் புக் கவர் பண்ணி ஒரு மேக்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் 6374518592. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 பேட்ச்லையும் சேரக்கூடிய மாணவர்களுக்கு ஜிஎஸ்க்கான ஃப்ரீ கைடன்ஸும் ஃப்ரீயாக வீடியோஸும் யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த யூடியூப்பில் இந்த ஜிஎஸ்க்கான ஃப்ரீ வீடியோஸும் ஃப்ரீ மெட்டீரியல் நம்ம தனியாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ காணொலியை முழுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.